ஹை ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம ஒரு பயனுள்ள தகவல் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். அதாவது பிஎஃப் மெம்பர்ஸ் எல்லாருமே நம்மகிட்ட கேட்குறது என்னென்னா, இந்த பிஎஃப் பாஸ்புக் வெப்சைட் புதுசாக அப்டேட் ஆனதுக்கப்புறமா பழைய பாஸ்புக் எதுவுமே பார்க்க முடியல. அதாவது இப்போது நடப்பு நிதியாண்டினுடைய பாஸ்புக் இருக்குது. அதே மாதிரி லாஸ்ட் ஃபினான்ஷியல் இயர்னுடைய பாஸ்புக் இருக்குது. 2025 to 26க்கான பாஸ்புக் வந்து பார்க்க முடியுது. ஆனால் அதுக்கு முன்னாடி உள்ள பாஸ்புக்கில் எங்களால் பார்க்க முடியல. அது எப்படி பார்க்குறது அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இன்ஃபேக்ட் அது வந்து வெப்சைட்டில் வரவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் அது வந்து கொடுத்துருக்காங்க. தனியாக ஒரு ஆப்ஷன் மூலமாக உங்களுடைய பழைய பாஸ்புக்கையும் நீங்கள் செக் பண்ணலாம். அதில் எவ்வளோ பேலன்ஸு வந்து இருந்தது, ஒவ்வொரு வருஷத்துக்கான பாஸ்புக்கும் நீங்கள் வந்து செக் பண்ணலாம். அது எப்படி செக் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ. முடிஞ்ச அளவுக்கு இது நிறைய பேருக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. அந்த இன்ஃபர்மேஷன் தெரியாதனால அவங்களுடைய பழைய பாஸ்புக்கை அவங்களால பார்க்க முடியாத மாதிரியே இருக்குது. ஸோ அதனால் இந்த தகவலை நிறைய பேருக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு இபிஎஃப்ஓ மெம்பர் பாஸ்புக் இந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணிட்டு உங்களுடைய யூஏஎன் நம்பர், பாஸ்வேர்டு, அதுக்கப்புறம் கேப்சா என்ட்ரு பண்ணி லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு ஹோம் பேஜ் இந்த மாதிரி தான் இருக்கும். நான் டேரெக்டாக இந்த பாஸ்புக் அப்படிங்கிற பேஜ் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் ஓப்பன் பண்ணிவிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா செலக்ட் மெம்பர் ஐடி அப்படின்ட்டு இருக்கும். ஸோ உங்களுக்கு ஒரு பிஎஃப் அக்கௌண்ட் மட்டும் தான் இருக்குது அப்படின்னா அந்த செலக்ட் மெம்பர் ஐடி அப்படிங்கிற பாக்ஸில் அதை நீங்கள் எதுவும் செலக்ட் பண்ண வேண்டாம். இன்ஃபேக்ட் உங்கள்கிட்ட வந்து மல்டிபிள் பிஎஃப் அக்கௌண்ட் இருக்குது, நீங்கள் வந்து நிறைய கம்பெனியில் ஒர்க் பண்ணியிருக்கீங்க, அதனால் உங்களுக்கு நிறைய பிஎஃப் அக்கௌண்ட் இருக்குன்னா இந்த செலக்ட் மெம்பர் ஐடி அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிட்டு எந்த பிஎஃப் மெம்பர் ஐடியினுடைய பாஸ்புக் செக் பண்ணணுமோ, பழைய பாஸ்புக் செக் பண்ணணுமோ அந்த பிஎஃப் மெம்பர் ஐடி வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா கீழே அதுக்கான பாஸ்புக் வந்து ஓப்பன் ஆகிரும். ஸோ இப்போ இங்கே பாருங்கள், செலக்ட் ஃபினான்ஷியல் இயர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பாக்ஸை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இப்போது கரண்ட் ஃபினான்ஷியல் இயருக்கான பாஸ்புக் இருக்குது. அதுக்கப்புறம் 2025 to 26 போன ஃபினான்ஷியல் இயருக்கான பாஸ்புக் மட்டும்தான் இதில் கிளிக் பண்ணி பார்க்குற மாதிரி இருக்குது. ஆனால் அதுக்கு முன்னாடி உள்ள பாஸ்புக்கும் பார்க்கலாம். அது எப்படி அப்படின்னா இங்கே பாருங்கள், கெட் அர்ச்சிவ் ஏஆர்சிஹெச் அப்படின்னு போட்டிருப்பாங்க. ஃபுல்லாக போடல, கெட் அர்ச்சிவ் /ஓல்டு டேட்டா அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஆப்ஷன் மூலமாக நீங்கள் பழைய பாஸ்புக்கும் வந்து பார்க்கலாம். ஸோ அதனால் இந்த கெட் ஆர்ச்சிவ் அண்ட் ஓல்டு டேட்டா அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணோன்னே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பிளாங்காக இருக்குது. மறுபடியும் கிளிக் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் இல்லை. அது கிளிக் பண்ணதுக்கப்புறமா இப்போது இந்த செலக்ட் ஃபினான்ஷியல் இயர் அப்படிங்கிற இந்த பாக்ஸை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். இதில் கிளிக் பண்ணோன்னே பாருங்கள், இந்த பிஎஃப் மெம்பர் ஐடி எந்த தேதியிலிருந்து ஓப்பன் ஆகிருக்கோ அதிலிருந்தே உங்களுக்கு கண்டினியூஸாக பாஸ்புக் வந்து வந்துருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இவர் வந்து 2011 இந்த பிஎஃப் மெம்பர் ஐடி யூஸ் பண்ணியிருக்கிறாரு. அதுலேருந்து இது வரைக்கும் யூஸ் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ 2011 to 12 அந்த பாஸ்புக் பார்க்குறதுக்கான அந்த வருஷம் வரைக்குமே இப்போ உங்களுக்கு டேட்டா வந்துருச்சு. இப்போ உதாரணத்துக்கு 2013 to 14 நான் பார்க்கணும் அப்படின்னா அதை கிளிக் பண்ணோன்னே கீழே அதுக்கான பாஸ்புக் டீட்டெயில்ஸ் வந்து ஓப்பன் ஆகிருச்சு. ஸோ இந்த மெத்தட் பயன்படுத்தி நீங்கள் பழைய பாஸ்புக்கும் வந்து பார்க்கலாம். ஸோ வெப்சைட்டில் இல்லாமலாம் இல்லை, உங்களுடைய பாஸ்புக்கு எல்லா டீட்டெயில்ஸுமே பார்த்தீங்கன்னா வெப்சைட்டில் வந்து அப்லோட் பண்ணி தான் வச்சுருக்காங்க. பட் இது புதுசாக வந்து வெப்சைட் இன்டர்ஃபேஸ் எல்லாம் மாற்றினதுனால தான் நம்மளுக்கு இந்த மாதிரி இருக்குது. இப்போ வேறு ஒரு மெம்பர் ஐடி நான் செலக்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ இந்த மெம்பர் ஐடி நான் வந்து செலக்ட் பண்ணிட்டேன். இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே அந்த கெட் அர்ச்சிவ் அப்படிங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணதுனால பழைய, அதாவது இந்த பிஎஃப் அக்கௌண்ட்டு எந்த டேட்டில் இருந்து இருக்கோ அந்த டேட்டில் இருந்து பார்த்திங்கன்னா பாஸ்புக் அவைலபிளாக இருக்குது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த இன்ஃபர்மேஷன் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இது தெரியாதனால நிறைய பேர் அவங்களுடைய பழைய பாஸ்புக் பார்க்க முடியாமல் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சர்வீஸ் ஹிஸ்ட்ரி எல்லாமே வந்து ப்ராப்பராக அப்டேட் ஆகிருக்கு. அப்புறம் கிளைம்ஸ் எத்தனை தடவை நீங்கள் கிளைம் பண்ணியிருக்கீங்க அதை வந்து பார்க்கலாம். தென் ப்ரொஃபைல் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு உங்களுடைய டேட்டாஸ் எல்லாமே பார்த்துக்கலாம். அந்த ப்ரொஃபைல் அப்படிங்கிற ஆப்ஷனில் இப்போ நான் உதாரணத்துக்கு இதை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிட்டு பேசிக் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு எல்லாமே இதில் வரும். அப்படியே கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கேஒய்சி வெரிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் அப்படின்ட்டு இருக்கும். ஸோ இதில் டெமோக்ராஃபிக் வெரிஃபிகேஷன், ஓடிபி பேஸ்டு வெரிஃபிகேஷன், ஃபேஸ் வெரிஃபிகேஷன் இது எல்லாமே வந்து பண்ணிக்கோங்க. இந்த ஃபேஸ் வெரிஃபிகேஷன் இது எல்லாமே நீங்கள் யூஐடிஐ உமாங் ஆப் பயன்படுத்தி வந்து பண்ணிக்கலாம். ஆதார் ஃபேஸ் ஆர்டி அப்படிங்கிற ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கணும். உமாங் ஆப் பயன்படுத்தி ஃபேஸ் வெரிஃபிகேஷன் பண்ணி வச்சுருக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு இதில் நாட் வெரிஃபைடு அப்படின்னு இருந்ததுன்னா நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவலை முடிஞ்சால் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.